Celebrate this festive season with Adiyar Anandabhavan Sweets and Snacks. We accept bulk orders. No compromise. Unga side liya, enga side liya. GT Holidays, South India's #1 travel brand. Appavum, ippavum, eppavum. Chennai Silk. Adhiredi collection, Saravedi celebration. ஐபிஎஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் சார். வணக்கம். வணக்கம் ஜெயலானி சார். 5 மாவட்டங்களில் பிரச்சாரம் பண்ணோம், அங்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே நடக்கலை. கரூரில் மட்டும் இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவருடைய வீடியோவில் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் தெரிஞ்சது உங்களுக்கு தெரியுமா சார்? விஜய் இன்னும் திருந்தலை சார். இந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு தோன்றது திருந்தலை. 5 மாவட்டங்களில் பிரச்சனை நடக்கலைன்னு சொல்கிறாரு. முதல் மாநாடு உளுந்தூர்பேட்டையில் போடும்போது அஸ்ரா கார்க்கு ஐஜி நார்த்து 21 கண்டிஷன்ஸ் போட்டார். அந்த கண்டிஷன்ஸில் முக்கியமானது என்ன கண்டிஷன் தெரியுமா? நீங்கள் வர்ற ரூட்டுக்கும் பப்ளிக்குக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. நீங்கள் வர ரூட்டை ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணிக்கணும், உங்கள் கேரவானை தனியாக ரெடி பண்ணிக்கணும், உங்கள் ஆளுங்களோட பார்க்கிங் தனியாக ரெடி பண்ணிக்கணும், உங்கள் பார்க்கிங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், வர ரூட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், க்ரௌடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், க்ரௌடுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கணும், பாத்ரூம் இருக்கணும், தண்ணி இருக்கணும். 21 கண்டிஷன்ஸ். அந்த 21 கண்டிஷன்ஸ் என்ன 21 கண்டிஷன்ஸ் போடுறாங்க, இவ்வளோ நெருக்கடி தராங்க. அந்த மாநாட்டை எவ்வளோ சீக்கிரம் முடிச்சார் தெரியுமா? தீர்மானம்லாம் நிறைவேற்றவே இல்லை. மாநாட்டில் இருந்தேன். மாநாட்டில் இருந்தீங்க, ஏன் தீர்மானம் நிறைவேற்றலை? க்ரௌட் அதிகமானனால சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டாங்க. 1 ஹவருக்கு முன்னாடி ஆரம்பித்து முடிக்க சொன்னாங்க. ஸ்டாம்பீடு வந்துடும். ஸ்டாம்பீடு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்து அஸ்ரா காருக்கு மைக்கில் வந்தார். மைக்கில் இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சிவில் ட்ரெஸ்ஸில் மேடையை நோக்கி ஓடினார். மேடையை நோக்கி ஓடி அவர் நம்ம புசி ஆனந்த் கிட்டலாம் சொல்லி தான் மாநாட்டை முடித்தாங்க. அதுலேயே நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க. நீங்கள் மாநாட்டில் இருந்தீங்க, மயங்கி விழுந்தாங்களா இல்லையா? எஸ் சார். எந்த ஊரில் போனாலும் 5 ஊரில் நான் போனால் பிரச்சனை இல்லைன்றிய, முதல் மாநாட்டிலே உனக்கு பிரச்சனை இருக்க. மதுரை மாநாட்டில் ஒருத்தன் ஸ்ட்ரைட்டாக விழுந்து மூர்ச்சியாகி செத்தானே ஒரு பையன், கன்னியாகுமரி சேர்ந்த ஒரு பையன். 2-3 பேரை நீங்கள் தூக்கி போட்டீங்க, அவனுக்கு கம்பியை பிடிச்சி தொங்கி உயிர் போயச்சிக்கிட்டான், இல்லாட்டி அவன் உயிர் போயிருக்கும். விபத்தில் எத்தனை பேர் போனாங்க? ரைட்டா? அங்கே நடந்தது. திருச்சி மரக்கடையில் அந்த சந்தை நீங்கள் தேர்ந்தெடுத்த இடம் என்ன இடம்? அது இருக்கிறதுலையே டொக்கு, எங்கள் மெட்ராஸ் லாங்குவேஜில் சொன்னால் டொக்கு சந்துன்னு நாங்கள், அதாவது குறுகலான சந்து. அந்த சந்தை தேர்ந்தெடுத்தீங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. எல்லா ஊர்லேயும் மயக்க அடைகிறது போகிறது வந்துக்கிட்டே தான் இருந்தது. சார், நாமக்கல்ல 5 பேர் மயக்க அடைஞ்சிருக்கான். அது இங்கே வருது. இங்கே நீங்கள் வரும்போது உங்களோட என்ட்ரி எப்படி நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க? 40 காரு 2000 பேர், பைக்கு 2000 பேர் பைக்கில், ரைட்டா? 1000 பைக்கு கிட்ட 2000 பேர். உங்களை ரிசீவ் பண்ணுறது 4000 பேர் கரூர் வாசலில். அவங்க அதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி மீட்டிங் போட்டிருக்காரு. 15000 பேரோட நிம்மதியாக மீட்டிங் போட்டு போயிருக்காரு. க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இருந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர். நீங்கள் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. நீங்கள் நடிகர் தான், இல்லைன்னா சொல்லலை. ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. எதிர்கட்சி தலைவர், தமிழகத்தின் எதிர்கட்சி மீட்டிங் போட்டு போகுது. அதை விட உங்களுக்கு 7000 க்ரௌடு அதிகம். நீங்கள் இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தும் 7000 க்ரௌடு அதிகம். நீங்கள் ஹிட்லர் அந்த காலத்தில் யூதர்களை நிற்க வச்ச மாதிரி அந்த முகாம்களில் தண்ணி இல்லாமல், யூரின் போகாமல், எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு வெளியில் வழி இல்லாமல், அந்த ஜனங்க வெளியில் போகணுன்னு நினைக்கும் போது கூட போக விடாமல் தடுத்து நீங்கள் ஒரு மாசை காட்டுறீங்க. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார். நீங்கள் இவ்வளோ மாசை காட்டுறீங்களா சார்? நீங்கள் அந்த மாசை தைரியம் இருந்தால் அதே ஊரில் அங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி 30 விழா நடந்த இடம் ஃபுல்லாக செம்மண் 5 அடி உயரத்துக்கு அடித்து தயாராக இருக்கக்கூடிய மைதானம் அங்கே வச்சுருக்க வேண்டியதானே சார்? ஃபோக்கஸ் லைட்டை வச்சு உங்களுக்கு தான் மாஸ் வருது இல்லை? நீங்கள் அகில உலக தலைவரில், எவ்வளோ பெரிய தலைவர் நீங்கள், அங்கே வச்சுருக்க வேண்டியதானே சார் க்ரௌடை? அங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் தானே சார், ஏன் வைக்கலாங்க? ஏன் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து உள்ளே வரீங்க? வேலுசாமிபுரத்தை அங்கே ஃபுல்லாக போட்டு நெருக்குறீங்கல்ல சார்? இதெல்லாம் நீங்கள் பண்ணது. 5 ஊருக்கு போனால் ஒரு பிரச்சனையும் வரல. சிஎம் சார், உங்களுக்கு பழி வாங்கணும்னு இருந்தால் என்ன பழி வாங்குங்க. இந்த யூடியூபர் கைது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த யூடியூபர்ஸ் பரப்புன வதந்திகள் என்னென்ன தெரியுமா? எப்படிப்பட்ட வதந்திகள் தெரியுமா? அது ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ரெட் பிக்ஸ் அது சொல்கிற
ஒருத்தன் வந்து கத்தி எடுத்து வெட்டினானா எல்லாரையும். அந்த மாதிரி ஒரு வெட்டுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கா சார்? இல்ல, இதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நேத்து கைது செய்யப்பட்ட தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதிவேலனுடைய மனைவியும் சொல்லியிருக்காரு ஒரு ஊடகத்தில். அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க, கத்தியை வச்சு இது பண்ணாங்கன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரே அடிச்சாங்க, கத்தியை வச்சு இந்த சதித்திட்ட கான்ஸ்பிரசியை வந்து இப்போ கூட அவர் என்ன சொல்றாரு, அரசியல் விஷயங்களெல்லாம் விட்டுருவோம். அந்த கான்ஸ்பிரசி தியரியிலேருந்து தான் பேசுகிறாரு விஜய். அரசியல் விஷயங்கள்லாம் விட்டுருவோம், நம்முடைய பயணம் உறுதியாக தொடரும், நம்ம போய் அப்ரோச் பண்ணுவோம், நம்ம வந்து பெர்மிஷன் கேட்போம். இனி வந்து உங்களுக்கு இப்போ இன்னைக்கு நீதிபதி பரத் அதே கரூரில் ரிமாண்டுக்கு வரும்பொழுது நீங்கள் ஏன் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தீங்க, எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, இப்படி உங்களுக்கு க்ரௌடு வரும்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா, அப்படின்னு அந்த இடத்த தேர்ந்தெடுத்தீங்க. அப்போ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களா இல்லையா, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க, அதுக்கு பதில் சொல்லணும்ல. இன்றைக்கி வீடியோ போடுற விஜய் வந்து அதுக்கு பதில் சொல்லணும்ல. ஏன் லேட்டாக வந்த, எனக்கு அன்றைக்கி வந்து பேதி வந்துடுச்சு, வயிறு கலக்கிடுச்சு, அதனால் என்னால் கரெக்டான டைமுக்கு வர முடியல, லேட்டாக வந்தேன். லேட்டாக வர்றதே ஸ்ட்ராட்டஜி, ரைட்டா? காக்க இவங்க வந்து இங்கே ஒரு தியேட்டரில் சீட்டை என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கல்ல, கோயம்பேடு பக்கத்தில் ஒரு தியேட்டரை வந்து என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும்ல. அதே தான் அங்கே பண்ணாங்க. அந்த ஓனர் தாவேகால தானே இருக்காரு. அந்த ஓனர் தாவேகால தான் இருக்காரா, அது தெரியல. அவர் எதுக்காக இருக்காருன்றது அவரை தான் கேட்கணும், ரைட்டா? இன்னும் நல்ல படம் வரும். ஏன்னா கடைசி படம் ஜனநாயகம், அதுக்கு மேலே படம் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னும் கதைக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, புதுசாக படம் வரும்னு வச்சுக்கோங்க. இதுதான். ஸோ இதை பண்ணவங்க தான் இதையும் பண்ணுறாங்க. இந்த கூட்டமே அப்படிதான். இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த இலக்கணமுமே கிடையாது. இன்னைக்கு வந்து இப்போது 2 நாளாக ஒரு பிரெயின் ஸ்டாமிங் செஷன் வந்து அவருக்கு நடந்திருக்கு. யார் பண்ணாங்க? பிஜேபி. வேற யாரு சார்? அவர் இங்கேருந்து போகும்போதே சார் 3 கார் மாறி போகிறார் சார். 40 நிமிஷத்தில் கரூர்லேருந்து ட்ரிச்சி அடையிறார் சார். அங்கேருந்து நேராக ஃப்ளைட்டை பிடிக்கிறார், சென்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. அங்கே வந்து ஃப்ளைட்டில் வந்தவங்கலாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சிரிச்சிக்கினே ஃபோட்டோ கொடுக்குறாரு. வீட்டுக்கு போகிறாரு, வீட்டில் வக்கீல் வெயிட்டிங். சிபிஐ விசாரணை கேட்குறாரு. உடனே அந்த சிபிஐ விசாரணை கேட்குறாருன்ற செய்தி வெளியில் வருது அவர் வீட்டுக்குள்ளேருந்து. அப்போது தே ஆர் ப்ரிப்பேர்ட். சிபிஐனா யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் காப்பாற்றிடும் அப்படின்றத சார். இவருக்காக ராகுல் காந்தி கொலம்பியாலேருந்து பேசுகிறாரு ஸ்டாலின் கிட்ட. இஸ் இன் அ ஹாலிடே இன் கொலம்பியாலேருந்து ஸ்டாலின் கிட்ட பேசி, இவர் ராகுல் கிட்ட பேசி, ராகுல் அங்கேருந்து ஸ்டாலின் கிட்ட பேசி, திரும்பி ராகுல் வந்து நான் பேசிட்டு வரேன் விஜய்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட திரும்பி பேசி, திரும்பி வந்து அதில் தான் எஃப்ஐஆரில் அவர் பேர் இல்லை. அதான் சிஎம்மோட வார்த்தைகள் வருது இல்லை, எந்த தலைவரும் தனது தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் சாக வேண்டும் என விரும்ப மாட்டார்கள். இந்த வார்த்தை யார் வார்த்தை தெரியுமா? திரு ராகுல் காந்தியோட வார்த்தை. ஏன்னா இந்த ஹை எஸ்ட்ரீம் பேஷன் பண்ணுறது இருக்குல்ல, அந்த சாஃப்ட் பேஷனேஷன், இதெல்லாம் வந்து இந்த டெல்லி வாலாக்களுடைய வார்த்தைகள் தான். அது சிஎம் வாயில வருது. இவர் சிஎம் வந்து என்ன பண்ணாலும் என்ன இது பண்ணுங்கன்றாரு. அதான் இப்போ அது வந்து சவால் விடுறது. மறுபடி ஆர்எஸ்எஸ் பூஸ்டிங் போகிறார்ல, ஆர்எஸ்எஸ் ப்ராமிஸ் பண்ணிடுச்சு, நாங்கள் வந்து சிபிஐக்கு எப்படியாவது வாங்கிடுவோம், அது சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாவது வாங்கிடுவோம், வாங்கிட்டு அது அந்த என்கொயரியை சிபிஐயில் கொண்டு போயிட்டு உங்க மேலே எந்த பழியும் இல்லாமல் நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் அப்படின்றது வார்த்தை வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ காங்கிரஸ் பாஜக 2 பேரும் சேர்ந்து விஜயை பாதுகாக்கிறாங்க. ஆமாம், அதுதான் விஜயோட டாக்டிக்கல் லைன். உச்ச நட்சத்திரம் இல்லை சார். இப்போ ரஜினிகாந்துக்கு காங்கிரஸ்லேயும் ஆக்சஸ் இருக்குல்ல, பாஜகலேயும் ஆக்சஸ் இருக்குல்ல, கமலுக்கும் இருக்குல்ல. உச்ச நட்சத்திரம் அந்த மாஸ் இதுக்கு போகும்பொழுது உங்களுக்கு வந்துடும் இல்லையா? தனுஷ்க்கு வந்துடும், அல்லு அர்ஜுனாவுக்கு வந்தது. அல்லு அர்ஜுனாவை வந்து காங்கிரஸ் அரெஸ்ட் பண்ணும்போது துள்ளி குதிச்சானுங்க பிஜேபிக்காரனுங்க எல்லாரும். தெலுங்கு தேசம் துள்ளி குதிச்சுது. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஒரு லெவலுக்கு மேலே உங்கள் பதவியும் இது அங்கீகாரமும் மேலே கூடும்பொழுது எல்லாமே உங்கள் காலடியில் வந்து கிடக்கும். அந்த மாதிரி தான் சார் கொலம்பியாவில் இருக்க ராகுல் காந்தி எப்படி சார் பர்டிகுலராக வந்து சிஎம் லைனுக்கு வருவார்? அன்லெஸ் இவர் போகலன்னா எப்படி சார் வர்றாரு? இவர் போயிருக்காரு, ராகுலை தேடி இருக்காரு, ராகுலோட இவர் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு, ராகுலோட நிறைய விஷயங்களை பங்கெடுத்திருக்காரு. தாவேகா வந்து காங்கிரஸோட அலையன்ஸ் பேசியிருக்கு.
61 சீட்டோ 71 சீட்டோ இவங்க அலையன்ஸ் பேசியிருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த சிக்னல்லாம் தெரிஞ்சதுனால தான் ஜோதிமணி மாதிரி ஆட்கள்லாம் வந்து திமுக ஆட்சியை வந்து விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. அந்த சிக்னல் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ராகுலுக்கும் விஜய்க்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பு ஒரு சைடில், அந்த நட்பை யூஸ் பண்ணி ஸ்டாலினை பாசிஃபை பண்ணுறது. அதுக்கப்புறம் சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தால் என்கிட்ட வாங்க சார். அப்போ ஏன் சார் நீ ராகுல் காந்தி கிட்ட ஓடின? ஏன் சார் ஓடின? சொல்ல வேண்டியதுன்னா ராகுலுக்கும் எனக்கு இருக்கிற நட்புன்னா அப்படின்னு சொல்வியா நீ? ஓப்பனாக சொல்லுங்க. வெளிநாட்டுக்கு போனாரா, வெளிநாட்டில் முதலீடு செய்ய போனாரா அப்படின்னு. கிரிமினல் டெஃபமேஷன் கேஸுக்கு திமுக தயாரானவுடனே அதுக்கு அடுத்த கூட்டத்தில் நாமக்கல்ல அந்த மாதிரி பேச்சே கிடையாது. கிரிமினல் டெஃபமேஷனுக்கு திமுக தயாராகிடுச்சு. வா பார்த்துக்கலாம் ஒரு 4 கேஸுன்னு. இந்நேரம் ஜெயலலிதா இருந்தால் 2 விஷயம் பண்ணியிருக்கோம். ஒன்று கிரிமினல் டெஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கோம். இன்னொன்று இந்த சாவுகளுக்கு பொறுப்பேற்று கண்டிப்பாக விஜயை கைது பண்ணியிருக்கோம். அதில் திமுக பண்ணாத காரணம் திமுக நாகரிக அரசியல். அவங்க சார் வேலுமணியே பண்ணல, போய் விஜயை பண்ணுவாங்களா அவங்க? ரைட்டா? கொடநாட்டில் எடப்பாடியே பண்ணல, போய் விஜயை பண்ணுவாங்களா? அவங்களாம் அந்த அவங்களுடைய அரசியல் விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து நவீன அரசியல் அகராதியில் வந்து நீங்கள் கலைஞர் டிக்ஷனரி போட்டாலும் வராது, ஜெயலலிதா டிக்ஷனரி போட்டாலும் ஸ்டாலின் வரமாட்டார். இது வேறு டிக்ஷனரி, இது வேறு டாக்டிக்கல் லைன். ஒருவேளை அவரோட டாக்டிக்கல் லைன் தான் சரியாக இருக்குமான்றது தெரியல. அது மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியில் தான் அது தெரிய வரும். ஸ்டாலினோட கெமிஸ்ட்ரி தான் சரியான கெமிஸ்ட்ரி நம்ம ஒருவேளை தேர்தல் முடிவில் தெரியும். ஆனால் விஜயோட கெமிஸ்ட்ரி வந்து வேறு கெமிஸ்ட்ரி. ராகுல் கெமிஸ்ட்ரி, பிஜேபி கெமிஸ்ட்ரி எல்லாம். இவர் மறைமுகமாக திமுகவும் பிஜேபியும் கூட்டணி போட்டுக்கிட்டு இருக்கு. இவரும் குருமூர்த்தியும் பேசுகிறாங்கன்னு ரூமர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. குருமூர்த்தி சைட்லேருந்து அது இல்லைன்னு சொல்லிட்டு வந்தது. விஜயோட பிரதிநிதி பேசுகிறாங்கன்னு வந்தது. உடனே குருமூர்த்தி சைட்லேருந்து இல்லைன்னு. குருமூர்த்தி சைடில் இல்லைன்னு வந்தால் எங்களுக்கு நல்லா தெரியும். சங்கராச்சாரியார் கேஸ்லேருந்து, கொலை கேஸ்லேருந்து குருமூர்த்தியை நாங்கள் பார்க்குறோம். ரைட்டா? அதில் சம்மந்தப்பட்டவர் தான் ஒரு சங்கராமன் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர் தான் குருமூர்த்தி. அன்னிலேருந்து பார்க்குறோம். இவருக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதிலெல்லாம் இவருக்கு சம்மந்தம் இருக்குது. இவரோட ஃப்ரெண்டு ராதாகிருஷ்ணனுக்கு சங்கராச்சாரி அடிக்கிறாரு, அடுத்தது சங்கரராமன் அடிக்கிறாரு, அடுத்தது வைத்தியநாதன் அடிக்கிறதுக்கு இருந்தார். அதுக்கு அடுத்தது வந்து குருமூர்த்தி. குருமூர்த்திக்கும் சங்கராச்சாரியாருக்கும் இருந்தது ஒரு எக்கனாமிக் டீலிங்கு. எப்சியோனேஜ் கேஸுன்னு இந்த நாட்டை காட்டி கொடுத்த கேஸ்லேருந்து ஜனாதிபதி மூலமாக தப்பிச்சவர் தான் குருமூர்த்தி. குருமூர்த்தி ஏதாவது இல்லைன்னு சொன்னார்னா அதுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது ஆமாம் அப்படின்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அதான் குருமூர்த்தி. ஸோ அந்த குருமூர்த்தியோடைய இந்த எபிசோடு எல்லாமே வருது இதுக்குள்ள. குருமூர்த்தி விஜயை சந்திச்சாரா? விஜயனுடைய பிரதிநிதிகள் சந்திச்சாங்க. பாஜகவும் அதிமுகவும் என்ன ரோல் பிளே பண்ணிச்சுன்னு பாருங்க. பாஜகவும் அதிமுகவும் இந்த சாவுகள் வந்து 2 விஷயத்தில் கண்டிச்சிருக்கலாம். ஒன்று மாநில உளவுத்துறையுடைய ஃபெயிலியர், செந்தில்வேலோட ஃபெயிலியர். இது ஓப்பனாக தெரிஞ்ச விஷயம். விஜய்னாலே சாவுன்னு தெரியும். அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒரு க்ரௌடு ஜென்ரேட் ஆகுதுன்னு ஏன் நீ உளவுத்துறை ஆன்டிசிபேட் பண்ணல? உளவுத்துறை முன்கூட்டியே வந்து ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வர்றாரு, இங்கே வந்து க்ரௌடு ரொம்ப மோசமாக ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத முன்கூட்டியே கணிச்சு அவரை பாதியில் நிறுத்திருக்கலாமே. நீங்கள் போகக்கூடாது. இந்த கேள்வியை வந்து நான் துணை முதலமைச்சர்கிட்ட கேட்டேன், கரூர் ஜிஹெச்சில் வச்சு. அது வந்து ஒரு ஜனநாயக உரிமை, நாங்கள் எப்படி தடுக்கிறது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது ஜனநாயக உரிமை. மக்கள் சாவது எந்த உரிமை உதயநிதி சார்? அது ஜனநாயக உரிமையா சார்? மக்களுக்கு வந்து அவங்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கணும், எங்கள் உயிரை வந்து விட்டுறணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்களா சார் 41 பேர்? அது எப்படி ஜனநாயக உரிமையாகும் சார்? இவர் போனால் சாவு வருதுன்னு தெரிஞ்சா அது எப்படி ஒருத்தரை கொல்லுவது எப்படி இந்த நாட்டில் ஜனநாயக உரிமையாகும்? பதில் தப்பு. பதில் அப்பட்டமான தப்பு. ஒருவரை கொல்லுவது இந்த நாட்டில் எப்படி ஜனநாயக உரிமையா? ஒருத்தர் போனால் சாவு வரும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு உளவுத்துறை சொல்லியிருந்தா இது காவல்துறை நெக்லிஜென்ஸ் தானே? ஆமாம். ஜோஸ் தங்கையா எஸ்பி, கரூர் எஸ்பி பேர் ஜோஸ் தங்கையா, டேவிட்சன் தேவராசீர்வாதத்தோட சொந்தக்காரர் அவர். அவரை வந்து செந்தில் பாலாஜியும் அவரும் சேர்ந்து வாங்கி கேட்டு போட்டிருக்காங்க. ரைட்டா? அது பல டீலிங்ஸ்க்காக போட்டிருக்காங்க. ஜோஸ் தங்கையாவோட ஃபெயிலியர், அவர் ஸ்பாட்டுக்கே வரல. இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடக்கிற இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு எஸ்பி வரல, தடுக்கலை. டிஎஸ்பி தான் தடுக்கிறாரு. ஒரு எஸ்பி லெவல் அந்தஸ்து அதிகாரி வந்து ஈவன் ஈ கேன் ஷூட் அட் த சைட். கண்ணீர் புகை குண்டுகளை வீசலாம்.
ரைட்டா? அந்த க்ரௌட் அங்கே இருக்குதுன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாம்பீட் வராமல் தடுக்கணும்னா ஒரு கண்ணீர் போக கொண்டு யூஸ் பண்ணலாம். இல்லை டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு பொலிட்டிக்கல் வில் இல்லையா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஜெயலலிதா இருந்தால் விஜய் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் பாஸ்ட்லேயே போய் பார்த்தா விஜய் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே வெளிச்சாயபுரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் க்ரௌட் வந்து பயங்கரமாக ஃப்ளோட்டிங் ஆக ஆரம்பிச்சு. விஷுவல்லே அது நல்லா தெரியுது. நீங்கள் திருச்சி விஷுவல் நம்ம பார்த்தோம், அரியலூர், திருவாரூர் இதெல்லாம் பார்த்தோம். அதை விட ஒரு அன்ஹெல்த்தியான விஷயம் வந்து அந்த விஷுவல்லே நமக்கு தெரியுது. விஜயை அந்த பைபாஸோட போலீஸ் நிறுத்தியிருந்தா விஜயை பார்த்து திமுக பயந்துருச்சு அப்படிங்கிற விமர்சனம் வந்திருக்கும். அந்த விமர்சனத்தை எதிர்கொள்கிற பொலிட்டிக்கல் வில் இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லையா சார்? விஜயை நிறுத்தி இருந்தாங்கன்னா அங்கே வந்து ஒரு ஸ்டாம்பீட் வந்து அவாய்ட் ஆகிருக்கும். ஆனால் அந்த ஸ்டாம்பீட் நடந்த பிறகு தான் நமக்கு அதோட டைமென்ஷன்ஸ் தெரியுது. 40 பேர் மரணம்னு தெரியுது. பல தாலி அறுத்தப்புறம் தான் நமக்கு புரியுது. பலரோட தாலி அருந்த பிறகு தான் புரியுது. பல குங்குமம் அழிந்த பிறகு தான் நமக்கு புரியுது. பல குழந்தைகளை மிதித்து 2 மாத குழந்தை, 2 வயசு குழந்தையெல்லாம் மிதித்து வயிறு வெளியில் வந்து குடல் தொங்கும் போது தான் நமக்கு தெரியுது. ஆனால் அங்கே நிறுத்தியிருக்கலாம். அதை விட முன்னாடியே இதை ஆன்டிசிபேட் பண்ணி நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னா இவர் பெரம்பலூரை கேன்சல் பண்ணிட்டு போனார். என்ன ஆயிடுச்சு? பெரம்பலூர் செத்தா போயிடுச்சு. நான் இதே வார்த்தையை சொல்லி தான் டெப்டி சிஎம்கிட்ட கேட்குறேன். சார், ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் நமக்கு இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, மீடியாவும் நம்ம பார்த்தோம். பெரம்பலூரில் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரை வர வேணாம்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க நைட்டு. அதே இதை ஏன் கரூரில் பண்ணியிருந்தா அந்த ப்ரிகாஷனை எடுத்திருந்தா 41 உயிர் போயிருக்காது. ஸோ இது கவர்மெண்ட் சைடு தப்பு இருக்குது தானே? அது ப்ரிகாஷனை எடுத்திருக்கணும், இவங்க கண்டிப்பாக எடுத்திருக்கணும். இதை ஆன்டிசிபேட் பண்ணவே இல்லை. உள்ளே வராரு, அது சரிங்க சார், அப்படி கூட உள்ளே வரட்டும் சார். அவரை மட்டும் அந்த க்ரௌடை தனியாக அவர் பின்னாடி வர க்ரௌடை பிரிச்சுட்டு பேக்கில் தள்ளிட்டு நீங்கள் உள்ளே வாங்க சார், நீங்கள் பேசுங்க சார், இந்த க்ரௌடை இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட்டட் ஆக்கிட்டு கொஞ்சம் நிமிஷம் இருங்க சார், நாங்கள் இந்த க்ரௌடை கொஞ்சம் ஸ்ப்ரெட்டட் ஆக்குறோம், நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் சார், உங்கள் ஆளுங்கிட்ட சொல்லுங்கள் சார். இந்த க்ரௌடை இப்போது பிரைம் மினிஸ்டரோட அந்த ஸ்ட்ரீட் விசிட்லாம் இருக்கு இல்லைங்களா, ரோட் ஷோலாம் 5 கிலோமீட்டருக்கு நடக்கும். க்ரௌடு ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ரைட்டா? குஜராத்லேயே க்ரௌடு வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும். க்ரௌடு ஸ்ப்ரெட் ஆனால் ஸ்டாம்பீடு வராது. ரைட்? அதுவும் நீங்கள் நடிகர், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வாங்க சார். நீங்கள் மேலே ஏறி நின்றுக்கோங்க சார், கீழே உட்காந்துக்கிட்டு வராதிங்க. இல்லை, ஆக்சுவலாக அவர் மேலே ஏறி நிற்கக்கூடாதுன்றது வந்து அவருக்கு போட்ட கண்டிஷன்ஸில் ஒன்றும் இல்லையா? இல்லை, இதில் மாற்றிருக்கலாம்ல. ஓகே, இதில் வந்து அவர் அதானே சொன்னார், நீங்கள் வந்து நான் வெளியே கை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இவ்வளவு தான் கையை காட்டணும்னு சொல்கிறீங்க. அந்த அரசினுடைய அந்த நிபந்தனைகள் இதுக்கு ஒரு காரணமாயிருச்சு. ஏன்னா இவங்க வந்து நீங்கள் ரோட் ஷோ நடத்தக்கூடாது, வெளியில் வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணமாக சொன்னது நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா டிராஃபிக் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுவே ஒரு காரணமாயிருச்சா? ஏன்னா நான் சொல்லிடுறேன். இல்லை சார், இல்லை நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். கரூரில் நேரில் போய் பார்த்தன்றதுனால சொல்கிறேன். அந்த வேலுச்சாமிபுரத்தில் இருக்கிற அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி விஜய் வந்து அந்த வழி 100 மீட்டருக்கு முன்னாடி ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு போலீஸ்காரருடைய மனைவியும் வந்து ஸ்டாம்பரில் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் கிட்ட வந்தப்போ விஜய் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆமாம். ஸோ அங்கே நின்று யாரும் விஜயை பார்க்க முடியல, அவங்க எல்லாருமே வந்து முன்னாடி வந்துட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவரை ஒருவேளை ரோட் ஷோ பண்ண அனுமதிச்சிருந்தா, மேலேயே நின்று ரோட் ஷோ பண்ண அனுமதிச்சிருந்தா இவங்க பார்த்தவங்களாம் அங்கங்கே நின்றுப்பாங்களோ ஒரு வேற. அதான் சார், ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை சார். ஆனால் இந்த இடம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் இங்கே டெவலப் ஆகிட்டுருக்கு. நீங்கள் க்ரௌடு வந்து அலையாக போகிறது வந்து ஸ்டாண்டிங் க்ரௌடு இல்லை. ரைட்டுங்களா? அந்த க்ரௌடு வந்து எதுக்காக கத்துது, ஏன் கத்துது, ஒருவேளை என்னை விட்டுருங்க நாங்கள் வெளியில் போயிடுறோன்னு வெளியில் போக அந்த க்ரௌடுக்கு வழியே கிடையாது, ஃபுல்லாக கவர்டு. அது வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெசிஷன் எடுத்து போகிறதுக்கு ஜோஸ் தங்கையா அங்கே வந்திருக்கணும்ல. ஸோ எஸ்பி அங்கே வரல. எஸ்பி ஸ்பாட்லேயே கிடையாது. ஜோஸ் தங்கையா மேலே இன்னைக்கு வரையும் நடவடிக்கையும் கிடையாது. காவல்துறையில் முடிவெடுக்க வேண்டிய அத்தாரிட்டிகள் யாரும் அங்கே இல்லைன்றதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விக்ரவாண்டியில் அஸ்ராகாருக்கு வந்து மைக்கில் வந்து சொன்ன மாதிரி அத்தாரிட்டேட்டிவான ஒரு ஆள் வந்து அங்கே இல்லை. அஸ்ரா வந்து கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணிட்டு இருந்தார். என்னால் தெரியும். அஸ்ரா வந்து சாதாரண ஆள். நம்ம இவர் ஆம்ஸ்டாங் கொலையில் அவர் பிடிச்ச 11 அக்யூஸ்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் அக்யூஸ்டு, அதை தாண்டி அக்யூஸ்டே கிடையாது. அந்த மாதிரி ஆள் அவர். அஸ்ரா மாதிரி ஒரு ஆஃபீஸரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி எடுக்கிற ஆஃபீஸர் அன்றைக்கி அங்கே இல்லை. சனிக்கிழமை டெசிஷன் எடுக்கிற ஆள் இல்லை. அதான் டெசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி அங்கே இல்லை, சுத்தமாக இல்லை. அப்போது நீங்கள் வந்து அதை அவரோட மூமெண்ட்டை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஒரு இடத்துல லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அவர் வராருன்னா இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு சைக்கோத்தனமான விஷயம். விஜய் பண்ணுறது லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி ஹேன்னு சிரிக்கிறது, இது வந்து சுத்தமான சைக்கோத்தனம்.
புரியுதுங்களா? ரோட்ல நீங்க நடந்து போகும்போது, நார்மலா நடந்து போகும்போது திடீர்னு சிரிச்சிங்கன்னா, உங்கள என்ன சொல்லுவான்? பைத்தியக்காரன்னுவான். அதே தான் விஜய் பண்றது. ரைட்டா? அ இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா முகத்த வச்சுக்கிட்டு, சிஎம் சார், உங்களுக்கும் எனக்கும் முன்விரோதம் இருந்தா நீங்க என்ன பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, நான் ஆஃபீஸ்லயும் வீட்லயும் தான் இருப்பேன். என்ன பழி வாங்கணும். அதுதான். இத விட ஸ்டாலினுக்கு சவால் எதுவுமே கிடையாது. "என்ன ஏன்டா கைது பண்ணல? என்ன ஏன்டா கைது பண்ணல? நான் இவ்வளோ பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன ஏன்டா கைது பண்ணல?" பயப்படுறீங்க. சார் நீங்க வந்து எதிரிய நேரடியா விஜய்க்கு பயப்படுறாரா ஸ்டாலின்? ஆமா. விஜய்க்கு பயப்படுறாரு. சார் அவர் பேசின உடனே ஸ்டாலின் அறிக்கை விடுறாரு. மா சுப்பிரமணியம் மாரி நாகப்பட்டினத்துல பேசின உடனே ஸ்டாலின் அறிக்கை. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டா? ஃபாரின்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா? வீடியோ வந்து வீடியோ. வீடியோ வந்து ஸ்டாலினோட வீடியோ. சிஎம் வீடியோ. அதே மாரி மா சுப்பிரமணியம் அங்க ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் பார்க்க டாக்டர்ல 6 கிலோமீட்டர்ல டாக்டர் இருக்காங்க. பூண்டி கலைவாணன் ஏடிஎம்கே ஆட்சியில ₹4 வாங்குனாங்க. நாங்க இன்னும் கம்மியா தான் வாங்குறோம். அப்படின்னு பூண்டி கலைவாணன். பதில் வந்துகிட்டே இருக்கு. அப்போ வேற யாருக்கும் வந்து கேம்பெயினுக்கு வந்து இவ்ளோ பெரிய மரியாதைலாம் கிடையாது. எடப்பாடி டெய்லி கத்திட்டு போறாரு. எவனும் கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ இந்த நீங்க சொல்ற அந்த பயம் தான் வந்து கரூர்ல வேற மாதிரியான ஒரு வடிவமா வந்துருச்சு. அப்போ விஜய் சொல்ற மாதிரி ஆமா. உங்க செந்தில் பாலாஜியை மையப்படுத்தி இங்க சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? செந்தில் பாலாஜி சம்மந்தப்படுத்தி செந்தில் பாலாஜி தான் காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்கல்ல. இது திமுகவினுடைய இந்த பயம் தான் கரூர் வெர்ஷன்ல இப்படி வந்துருச்சா? அப்படி இல்ல சார். செந்தில் பாலாஜிக்கான வெர்ஷன் இவங்க சொல்றது தடியடி. தடியடி நடந்தது. விஜய் வரும்போது தடியடி நடந்தது. 7/9க்கு நாங்க அதை ரிப்போர்ட் பண்ணோம் தடியடி நடந்ததுன்னு சொல்லி நடந்தது. ஆனா அது வந்து ஒரு ஆம்புலன்ஸ்காரனுக்கும் அங்க இருக்கக்கூடிய தொண்டனுக்கும் நடந்த வாக்குவாதத்துல தான் அந்த தடியடி நடந்தது. அந்த விஷயம் நான் கேள்விப்பட்டேன் கரூர்ல நீங்க கேள்விப்பட்டீங்க. இதுதான் ரைட். மின் தடை கிடையாது. நீங்க விஜயோட கேம்பெயின் ஃபுல்லா பாருங்க. லைட் எரியுது. ஸ்ட்ரீட் லைட் எரியுது. ரைட்டா? இவங்களோட ஃபோக்கஸ் லைட்டை தாண்டி ஸ்ட்ரீட் லைட் எரியுது. மின் தடை இருக்கு. 3வது ஃபெலிக்ஸ் சொன்ன மாதிரி கத்தி வச்சு குத்தலை. யாரும் வந்து முழங்கையை வச்சு இடிச்சு தள்ளலை. இதுக்கெல்லாம் எவிடன்சஸே கிடையாது. ஒரு ஸ்டாம்பேடு வரும்போது முழங்கையை வச்சு இடிச்சு கூட்டத்தில் முழங்கையை இல்லை எதை வச்சுனாலும் இடிச்சிருப்பாங்க. ஒருத்தர் மேலே அது ஸ்டாம்பேடில் நடந்திருக்கும். ஸ்டாம்பீடில் வேணா நடக்கலாமே தவிர திட்டம் போட்டு முழங்கை வச்சு ஒரு யூனிஃபார்மாக ஒரு 1000 பேர் போய் இடிச்சு இப்படி தள்ளி ஒரு ஸ்டாம்பீடை உருவாக்கலை. சார் விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே டெட் பாடி தூக்கிட்டு போகிறாங்க சார். விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே டெட் பாடி தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ தான் இவர் பாட்டில் போடுறாரு. ஆதவ அர்ஜுனாவும் பாட்டில் போடுறாரு. ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு விஜய்கிட்ட டெட்டு. அப்போது ஒரு மைக் இன்டர்செப்ஷன் கேட்டேன் நான். மைக் இன்டர்செப்ஷன் சார் க்ளவுட் பஸ்டிங் சொல்லுவாங்களே அந்த மாதிரி மழை பெய்யுறது க்ரௌட் பஸ்டிங் நடந்திருக்கு சார் இங்கன்ற. அப்போ தான் அந்த இவர் ஸ்டாப் பண்ணிட்டு போகிறார். ஃபுல்லாக கேம்பெயின் இது பண்ணிட்டு போகிறார். முன்கூட்டியே சார் ஒன்றும் இல்லை சார். ஒரு 5 நிமிஷம் ஒரு ஸ்டர்ன் டெசிஷன். இவர் வந்து முழுக்க முன்னேறி அந்த பாயிண்ட்டுக்கு வர விடாமல் அங்கேருந்துக்கிட்டே இவர் பேச வேண்டிய பாயிண்ட்டை பேசியிருந்தாருன்னா தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். அவர் பேசுகிறத வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்து டிவிக்கள் டேக் பண்ணியிருக்கும். அந்த ஆம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் அந்த ஸ்பீக்கர் இல்லாமல் போயிருந்து ஒரு 50 அடி முன்னாடி நிறுத்தி இருந்தால் 50 பேரோட உயிர் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கும். இதை வந்து விஜயும் பண்ணல, போலீஸும் பண்ணல. போலீஸ் வந்து நாங்கள் சொன்னோம் விஜய் கேட்கலன்றாங்களே. ஆமாம் சொன்னாங்க. வெங்கடேஸ்வரன் சொல்லியிருக்காரு. இல்லை ஏடிஜிபி எல்லண்டோ வந்து கலெக்டரேட்டில் பேட்டி கொடுத்தப்ப நான் இருந்தேன். நாங்கள் வந்து ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தி பேசுங்கன்றது வந்து நாங்கள் காவல்துறை தரப்பில் சொன்னோம். அவங்க யாரும் கேட்கல அப்படின்றத ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அதான் கேட்கல. ஆனால் ஒருத்தர் கேட்கல அப்படின்னா கேட்கலன்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் ஏமன்றான், எப்பா சுடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, கேட்கல. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? பொல்லான்னு கொடுப்பீங்களா? ஏய் நாங்கள் சொல்கிறோம் போலீஸ் நின்றுக்கிட்டு இருக்கு, இவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம், கேட்கலன்னா அடிக்க மாட்டிங்களா சார்? விஜய் அப்படி பண்ண முடியும்? விஜய் அப்படி பண்ண முடியாது. பொலார்னு அடிக்க முடியாது. ஆனால் எவ்வளோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ இப்படி பிளாக் பண்ணால் கூட அது விஷுவல் தானே உங்களுக்கு. நாங்கள் வந்து சொன்னோம் வேணாம் நில்லுங்கன்னு சொல்கிறோம், அதை மீறி விஜய் போயிட்டு அங்கே ஒரு ஸ்டாம்பீட் ஆயிருந்தா அது போலீஸ் தடுப்பையும் மீறி விஜய் டிராவல் பண்ணுறான்னு வரும்ல. இல்லை அங்கே அந்த ஸ்பாட்டில் இன்னொரு விஷயம் கேள்விப்பட முடிஞ்சது. அங்கே இருந்த காவல்துறையினருக்குள்ளேயே வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து காவல்துறையினர் வந்து ஆம்புலன்ஸில் அடிபட்டவங்களே அங்கே மூச்சு திணறி விழுந்தவங்களை ஏற்றி அனுப்புகிறாங்க.
இன்னொரு இடத்துல இருந்த காவல்துறையினருக்கு இந்த எந்த ஆம்புலன்ஸ்னே இவங்களுக்கு தெரியல, இவங்க க்ரௌடை கிளியர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதும் சொல்ல முடிஞ்சது. இந்த ஆம்புலன்ஸ்க்கு நெரேட்டிவ் ஒன்று இருந்தது இல்லையா, காவல்துறையினர் இது அப்படியான ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் போல, அவங்க சொல்ற மாதிரியான ஆம்புலன்ஸ் ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு கண்டுக்காம இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தகவலும் அங்கே கிடைச்சது கரூர்ல. ஆனா 2 ஆம்புலன்ஸ் வந்து இருந்தது வந்து தாவேகா ஆம்புலன்ஸ் தான். தாவேகா வந்து இந்த கண்டிஷன்ஸ்ல ஆம்புலன்ஸ் வேணும். எல்லா ஊர்லயுமே ஆம்புலன்ஸ் இருக்கு, எல்லா ஊர்லயும். அதுல அது விஜய்க்கு தெரியலங்க. என்னப்பா நம்ம கொடி போட்ட ஆம்புலன்ஸ் போகுது, அவனா நம்ம கொடி போட்டிருக்கான். அப்போ நீ எவ்வளோ பெரிய இக்னோரண்ட் நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க. சுத்த அற்ற ஃபூலிஷ்னஸ், கேர்லெஸ்னஸ். நேத்து வந்து நான் ஒரு வீடியோல சொல்லும்போது விஜய் பண்ணது கிரிமினல் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். விஜய் பண்ணது கிரிமினல் நெக்லிஜென்ஸ்னா காவல்துறையினது வெறும் நெக்லிஜென்ஸ் தானே, அதுவும் கிரிமினல் நெக்லிஜென்ஸா? இல்ல, நீங்க வந்து 2 விஷயங்கள் இருக்கு சார். கிரிமினல் நெக்லிஜென்ஸ் வந்து an intention to do wrong. கடமை தவறுறது வந்து கிரிமினல் நெக்லிஜென்ஸ்னு வராது. இட் ஒன்லி a நெக்லிஜென்ஸ். கடமையை செய்ய தவறுவது வந்து கிரிமினல் நெக்லிஜென்ஸ்னா விஜயோடைய இதை வந்து காயப்படுத்தணும்னு காவல்துறை செஞ்சுதா? சார், சிச்சுவேஷன் வந்து ஓவர்வெல்மிங், ஒன்றும் பண்ண முடியாத சிச்சுவேஷனுங்க. புரியுதுங்களா? அவன் மூச்சு திணறி மூச்சுக்காக போராடினவன் எல்லாம் வந்து விஜய்க்கு எதிரி கிடையாது. செத்தவன் வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் விஜயை குறை சொல்ல சார். செத்தவன் வீட்டில் எவனும் இன்னைக்கு விஜயை குறை சொல்ல சார். அவன்லாம் விஜய்க்கு எதிரி இல்லை. தன்னோட உயிரே போனா கூட சரி, ரைட்டா? அவங்க உறவினர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க விஜய்க்கு எதிராக. ஆனால் செத்த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து கொந்தளிக்கல. ஸோ அதே மாதிரி காவல்துறை வந்து முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ண தான் பண்ணுறாங்க. தட் இஸ் நாட் கிரிமினல் நெக்லிஜென்ஸ். கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இங்கே தான், விஜய் பக்கத்தில் தான். நீ மீறுவேன், நான் 8:45 மணிக்கு டைம் கொடுப்பேன், நான் நாமக்கலுக்கு வருவேன்னா 8:45 மணிக்கு தான் இங்கேருந்து புறப்படுவேன். நீ என்னடா பண்ண முடியும் உன்னால? மீண்டும் வருவேன், உறுதியாக வருவேன். இப்போ பேசுகிறார்ல வீடியோவில், வா நீ வா, மறுபடியும் வா, அப்போதான் உனக்கு காத்திருக்கு. உனக்கு நிறைய சம்பவங்கள் அப்போதான் காத்திருக்கு. இனிமேல் பட்டு பழைய மாதிரிலாம் வந்து எந்த விஷயத்தையும் வந்து இனிமேல் பட்டு பொதுமக்கள் சாவர அளவுக்கான விஷயங்களுக்கு வந்து மக்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க, நிற்கவும் மாட்டாங்க, ரைட்டா? அது வந்து டிஃப்ரெண்ட்டாக போகும். ட்ரீட்மெண்ட் டிஃப்ரெண்ட். நீதிமன்றங்கள் வேறு மாதிரி இருக்கும், போலீஸ் வேறு மாதிரி இருக்கும், அரசியல்வாதிகள் வேறு மாதிரி இருப்பாங்க, பத்திரிகையாளர்கள் நாங்களே வேறு மாதிரி இருப்போம். இனிலாம் பார்த்துக்கிட்டுலாம் சும்மா இருக்க மாட்டோம். நீ பாட்டு கொன்று குவிச்சுக்கிட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் அசோகனுடைய போர்க்களமோ ராஜராஜ சோழனுடைய போர்க்களமோ கொன்று வெட்டி போட்டுக்கிட்டு போகிறதுக்கெல்லாம் இது இனிமேல் பட்டுலாம் விஜய்க்கு அனுமதியே கிடையாது. இதில் வந்து நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் உஷாராக இருக்கும். இனி விஜயை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கும். நீ நான் வரவா விஜய் வரவா அந்த கதையெல்லாம் வராது. இனி வந்து லைவ் வீடியோ போட்டு ஸ்டுடியோவில் பாட்டு போடுற ஒளிபரப்பு டிவிக்களே இனி இருக்காது. இனி சீன் வேற. உன்னோட ஃபுல் முகத்தை பார்த்தாச்சு, அந்த ஃபுல் முகத்தோட டைமென்ஷனில் வரக்கூடிய விளைவுகளையும் பார்த்தாச்சு. இனி வந்து என்டையர் தமிழ் நாடு உனக்கு வேற மாதிரி தான் இருக்கும். அதுதான் விஜய் சொல்கிறாரா, கரூர் மக்கள் எனக்கு வந்து நிறைய பாடம் கற்றுக் கொடுத்தார்கள்னு சொல்கிறான். அது உண்மை. பாடம் உனக்கு நிறைய இருக்குது, லெசன். ஆனால் நீ இன்னும் அந்த பாடத்தை சரியாக கற்றுக்கல அப்படின்றது தான் நீ வந்து மறுபடியும் சொல்கிற. நீ வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரி சொல்கிற பற்றியா? இந்த கான்ஸ்பிரசி தியரியே வேற. கேள்வியின் நாயகனே நீ தான். கேள்வியின் நாயகனே கேள்விக்கு பதில் ஏதையான்றதான் கேள்வி. அந்த கேள்விக்கு நாயகனே நீ தான். நீ வந்து இன்னொரு கான்ஸ்பிரசியை சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன கான்ஸ்பிரசி? யாரால கான்ஸ்பிரசி பண்ண முடியும் சார்? செந்தில் பாலாஜிலாம் விஜய் முன்னாடி கொசு சார். செந்தில் பாலாஜி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. விஜய் முன்னாடி கொசு, புரியுதுங்களா? விஜயோட டைமென்ஷன் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிற டைமென்ஷன். அந்த ஃபோர்ஸ் முன்னாடி செந்தில் பாலாஜியாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று, அவ்வளோ பெரிய க்ரௌடில் நீ விளையாடினா சும்மா இருப்பானா? சும்மா வந்து ஆம்புலன்ஸே திருப்புன்னு திருப்புறான் தாவேகா தொண்டை. சின்ன பசங்க, புரியுதுங்களா? இப்போ 50 வயசான என்னை விட ஒரு 20 வயசு பையனுக்கு இருக்கிற ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? அதோட ரீச் என்ன இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ரீச் இருக்கிற பசங்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. நீ இதுதான் விளையாட்டு, இது கான்ஸ்பிரசி தியரி. லாஸ்ட் கொஸ்டின், பாஜக இதை அடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாஜக வந்து இதில் எப்படியாவது என்ன சொல்லுவாங்க, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், குழம்பிய குட்டையில் தானே மீன் பிடிக்க முடியும். அப்படி வலையை போட்டு எடப்பாடியும் பாஜகவும் காத்திருந்து விஜய் எப்படியாவது தங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரலாமான்னு ட்ரை பண்ணுறாங்க. இதில் விஜய் எப்படி போகிறாருன்னு தெரியல. ஒன்று ராகுலோட ஸ்விங்கில் போவாரா,
இல்லை இவங்க ஸ்விங்கில் வருவாங்க. திமுக ஸ்கூட்டனி உடையுதா அப்போ? உடையிறதுக்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் வந்து ராகுலும் விஜயும் பேசுகிறாங்கன்றதை நம்பலை யாரும். இது காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து கேவலமாக பேசுகிறாங்கன்றதை நம்பலை. ஆனால் இப்போ அதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்றத விஜய் விஷயத்தில் கொலம்பியாலேருந்து ராகுல் தலையிடும் போது தெரியுது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிஎம்முக்கு இப்போ தான் தெரியுமா ராகுலும் விஜயும் வந்து டாக்கிங் டேர்ம்ஸில் இருக்காங்க? டாக்கிங் டேர்ம்ஸில் இருப்பாங்கன்னு தெரியும். ஒரு பெரிய நடிகரில், உலகமாக நடிகரில், எஸ்ஏ சந்திரசேகர் வந்து அண்ணாதுரை, இவர் எம்ஜிஆரில். அப்படி வந்து இவரை வந்து புலகாங்கிதப்பட்டு ஒரு லிங்க் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இது வந்து பொலிட்டிக்கலான லிங்க்கு, இது வேற லிங்க்கு அப்படின்றது இப்போ தெரிஞ்சிருச்சு. பார்க்கலாம், இந்த சமூகம் எக்ஸ்போஸ் ஆகி பார்க்கலாம் சார். எனக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய இணைவும் கருத்துக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. மட்டும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.